பிரசாந்த் தாயின் மடி ரோஜா அது. தாயின் மடி ரோஜான்னு இருக்கு பாருங்க. அந்த சேனல சப்போர்ட் பண்ணுங்க. தாயின் மடி ரோஜா. வணக்கம். வணக்கம் தங்கச்சிமா. எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கிறோம். எங்கட ஏரியால மழை பெய்தா தண்ணி தான் நிக்குது. நாங்க எங்களுக்கு அந்த பிரச்சனை ஒன்றும் இல்ல. நாங்க ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இங்கேயும் தேயிலை எஸ்டேட் இருக்குது. அங்கதான் நிலச்சரிவுகள் எல்லாம் வருது. நேற்று 200 மில்லி லிட்டர் மழை பெய்திருக்கு. அதனால ஒரு ஊர் என்று சொன்னா அது எவ்வளவு தூரம்ன்றது எனக்கு சொல்ல தெரியல. அவங்க பேர் மும்தாஜ் இல்லப்பா, ரோஜா. ரோஜா. என் பேரு ரோஜா. என் சேனல் பேரு தாயின் மடி. சப்போர்ட் பண்றவங்க சப்போர்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன். கண்டிப்பா பண்ணுவாங்க. சரியா? தேயிலை எஸ்டேட் இருக்குது இங்கேயும். கண்டி நுவரேலியா பதுளைன்னு சொல்றாங்கல்ல, அத மாதிரி ஊர்ல அத மாதிரி ஊர்கள் தான் அழியுது. ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க 36 மணித்தியாலம். நில அதிர்வுகள், நிலச்சரிவு. நில அதிர்வுகள் கிடையாது, நிலச்சரிவு தான். சரிவு. அதான் முன்கூட்டியே சொல்லி இருக்கிறாங்க. எல்லாம் ஒதுங்கி கொள்ளுங்கன்னு சொல்லி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின அவங்க மீம்ஸாமா, கிச்சன் கோட் மீம்ஸாமா, அம்முஜிமா. ரகுமான் அண்ணா, நீங்க சொன்னீங்கல்ல அக்காச்சி சேனல்னு சொல்லி, அவங்க இது ட்ரெஸ்ட் வச்சிருக்கிறாங்க. அவங்க சூப்பரா ஹெல்ப் பண்றாங்க மக்களுக்கு எல்லாருக்குமே. சில இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப அழுவ வரும். அதுதான் உண்மைதான். அந்த குட்டி பையன் அவங்க போகும்போது அழுவுறது, நெகிழ்வா அவங்க வீட்டுல போய் சாப்பிடுறது. பாத்தீங்களா அந்த பையன் எப்படி என்று சொல்லி. அவனுக்கு தாய் தகப்பன் இல்ல. அம்மம்மாவோட அக்காவோட தான் வளர்றான். அம்மம்மா கூட இறந்துட்டாங்க. அப்புறம் அந்த பழங்கள், அதனால இவங்களை பார்த்தோன்னே, அந்த அக்காச்சியை பார்த்தோன்னே அவனுக்கு அம்மா ஃபீலிங் வருது போல இருக்குது. அதனாலதான் அவன் அழுகுறான். அவங்க நான் யூடியூப் சேனலும் ஃபாலோ பண்றேன், அவங்க Facebookலயும் நான் இருக்கேன், இன்ஸ்டாவிலயும் நான் ஃபாலோ பண்றேன். வாழ்த்துக்கள். அக்காச்சி சேனல் தான் பார்த்துட்டு இருப்பேன். அதான் நல்லா செய்யறாங்க அவங்க. அந்த உண்மையிலேயே அது பெரிய விஷயம். அந்த படிப்புக்காக உண்மைதான். அவங்க மட்டும் இல்ல, அவங்களோட ஃபேமிலி ஃபுல்லாவே செய்யறாங்க. அதான் ஃபேமிலி ஃபுல்லா. அவங்க கார்ல போய்க்கல பாருங்க, தம்பி இருப்பார். தம்பியோட வைஃப் எல்லாம் சேர்ந்து தான் போவாங்க. அவரு ஒரு இடத்துல போறாங்க, ஒரு மலை பிரதேசத்துல உள்ள அந்த பெண்கள் எல்லாம் அவங்க அந்த மலை பிரதேசத்துல தான் பிரச்சனை. இல்ல அவங்களோட கொண்டாடினாங்க, பாத்தீங்களா இல்லையா அந்த ஒரு பிறந்த நாள்? பார்த்தேன். எனக்கு ரொம்ப அந்த அக்காச்சி சேனல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுதான். எனக்கு கமெண்ட் பண்ண சொல்லுங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்றேன். சரிப்பா, நீ பண்ணு. அங்க இவங்கள பண்ணு, முன்னாடி இருக்கிறாங்களே இவங்கள பண்ணிட்டு அம்முஜிமா பண்ணுங்க. அவதான் கிச்சன் கோர்ட்னு இருக்குல்ல, அதுதான் அம்முஜிமா. தாயின் மடி ரோஜா மேல இருக்காங்களே இலங்கை அவங்க. பிரசாந்த் தம்பின்னு பேரு நம்ம இவங்க சேனல்ல வருவாங்க, நம்ம ஜெசிமா தங்கச்சி சேனல்ல. எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அது என்னடா இவ்வளவு நாள் அந்த சேனல் நமக்கு எப்படா தெரியாம போச்சு அப்படின்னு நான் நினைச்சுக்கிறது. அந்த அக்காச்சி சேனல். அப்படியா? அவங்க ரொம்ப நாளா செய்துட்டு இருக்கிறாங்க. பண்ணுவாங்க பிரசாந்த் தம்பி பண்ணுவாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க. நான் அந்த இது என்னமோ தெரியல, எனக்கு ஓபன் பண்ண உடனே அந்த இது Facebookல ஓபன் பண்ணி அந்த வீடியோ பார்க்க போனாலே ரோஜா சிஸ்டர், பிரசாந்த் தம்பி பிபி மாவையும் சப்போர்ட் பண்ணு. பிபி மா பண்ணிட்ட நீ. ரோஜா சிஸ்டர் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பிரசாந்த் பிரதர் வணக்கம். வணக்கம் பிரசாத் அண்ணனா தம்பியா தெரியல. வணக்கம். பிபிமா அவங்க வந்து இலங்கை பிபிமா தெரியுமா உங்களுக்கு? அவங்க பெங்களூர், கர்நாடகா. ஈழத்து பெண் குயின். என்ன சொல்லுங்க, அக்காச்சி வந்து ஃபுல்லா அவங்களோட கண்ணுல சிக்கிற ஆக்களை பாத்தீங்களா ரகுமான் அண்ணா, எப்படியான ஆக்கள் சிக்கிறாங்கன்னு சொல்லி. ரொம்ப நொந்து போனவங்க சிக்குவாங்க. தேயிலை தோட்டம். சரி, பெரும்பாலும் இந்த வந்து அந்த அந்த இதுல உள்ள பெண்கள் எல்லாமே அந்த வெத்தலை பாக்கு போடுறது, கோயில போடுற பழக்கம் உண்டா? வெத்தலை பாக்கு அது இந்த தேயிலை எஸ்டேட்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து சாப்பாட்டை எதிர்பார்ப்பாங்க. அந்த 20 கிலோ பறிச்சா தான் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1300 ரூபாய் சம்பளம். ஆமாமா. தங்கச்சிமா இருக்கிற இடத்துல வந்து தண்ணீர் தான் அதிகமா, ஆனா நிலச்சரிவு இல்லையா? நிலச்சரிவு ஒன்றும் இல்ல எங்கட ஊர்ல.